எல்லாருக்கும் வணக்கம். இப்போது 5 பிக் மார்க் கொஷின்ஸ் நான் கொடுத்துருந்தேன். 15 மார்க் அதாவது 10 வருஷம் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து 5 கொடுத்துருந்தேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 5 கொஷினை வந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போது நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரி, ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொஷின்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட், வாட் ஆர் த சேஃப்கார்ட் ஆஃப் இட் அகெயின்ஸ்ட் ரெகுலர் அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 144 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, பிரிவு 144 கீழ் சிறந்த தீர்ப்பு மதிப்பீடு தலையில் மதிப்பீடு செய்யக்கூடிய நிபந்தனைகளின் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The condition that may assist and the head are as follows. ஃபஸ்ட்டு வந்து fails to furnish ITR under section 139(1) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, பிரிவு 131 கீழே வந்து ITR வழங்க தவறிவிட்டேன். அதுக்கடுத்து fails to comply with all terms of notice under section 142(1). 140 பிரிவு 142(1) கீழ் அனைத்து அறிவிப்பு விதிமுறைகளுக்கும் இணங்க தவறினால். அதுக்கப்புறம் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 142(2A). 142(2A) கீழ் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலுக்கு இணங்க தவறினால். ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் டேர்ம் ஆஃப் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 143(2). பிரிவு 143(2) கீழ் அறிவிப்பு விதிமுறைகளுக்கு இணங்க தவறினால். The AO to the best of his judgment can determine the income and tax payable by assessors based on record before the proceeding on assessment under section 144. The AO should give a show cause notice to the assess under section 144. AO cannot assess income below returned income and cannot assess loss higher than the returned loss in case there is no return for the year. The AO has to base its calculation on certain logical or rational or scientific and reasonable ways. Assessment under section 144 can also be resorted to if AO is not satisfied with the correctness of book of account. AO can reject book of accounts under section 144 if assessment proceeding or in process under section 143(3), 144 147 153(A). AO shall assess the income and tax to the best of judgment and complete assessment proceeding அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன தமிழ் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓ தனது தீர்ப்பின்படி பதிவுகளின் அடிப்படையில் மதிப்பீட்டாளர் செலுத்த வேண்டிய வருமானம் மற்றும் வரியை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிவு 144 கீழ் மதிப்பீட்டின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் ஏஓ மதிப்பீட்டாளருக்கு ஒரு காரண அறிவிப்பை வழங்க வேண்டும். பிரிவு 144 கீழ் ஏஓ வருமானத்திற்கு கீழே வருமானத்தை மதிப்பிட முடியாது மற்றும் திரும்பிய இழப்பை விட அதிகமாக இழப்பை மதிப்பிட முடியாது. வருடத்திற்கு வருமானம் வரவில்லை என்றால் ஏஓ தனது கணக்கீட்டை சில தர்க்கரீதியான அல்லது பகுத்தறிவு அல்லது அறிவியல் மற்றும் நியாயமான வழிகளில் அடிப்படையாக கொள்ள வேண்டும். கணக்கு புத்தகங்களில் சரியான தன்மையில் ஏஓ திருப்தி அடையவில்லை என்றால் பிரிவு 144 கீழ் மதிப்பீட்டை நாடலாம். பிரிவு 143 143 பார் 147 பார் 153 பார் 153(A) கீழ் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் செயல்பாட்டில் இருந்தால் பிரிவு 145 கீழ் ஏஓ கணக்கு புத்தகங்களை நிராகரிக்க முடியும். ஏஓ வருமானம் மற்றும் வரியை சிறந்த தீர்ப்பு மற்றும் முழுமையான மதிப்பீட்டு நடவடிக்கைகளில் மதிப்பிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அசஸ்மெண்ட், வாட் ஆர் த சேஃப்கார்ட் ஆஃப் இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரெகுலர் அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ரீஅசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் எஸ்கேப்பிங் அசஸ்மெண்ட். In this type of assessment, before assessment notice has to be issued under section 148. The notice has to be issued separately for each AY for which proceeding ought to be taken up under section 147. The assessor has to file return in response to notice under section 148 even if he has filed the return previously within due date. If there has been no previous assessment under section 143(3) or 144, then proceeding under section 147 is called assessment or assessment.
reassessment. The assessment or reassessment under section 147 cannot be undertaken for any AY if assessment proceeding are already underway under any other section of IT Act, Income Tax Act. The assessment can be undertaken whether the assessors has filed return or not அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, வருவாய் தப்பிக்கும் மதிப்பீடு மறு மதிப்பீட்டிற்கு முன் இந்த வகை மதிப்பீட்டில் பிரிவு 148 கீழ் அறிவிப்பு வெளியிடப்படும். பிரிவு 147 கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒவ்வொரு ஏஓஇக்கும் தனித்தனியாக அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். மதிப்பீட்டாளர் அவர் முன்பு கூறிய தேதிக்குள் ரிட்டர்ன் தாக்கல் செய்திருந்தால் பிரிவு 147 கீழ் நோட்டீஸுக்கு பதில் தாக்கல் செய்ய வேண்டும். பிரிவு 43(3) அல்லது 143 கீழ் முந்தைய மதிப்பீடு எதுவும் இல்லை என்றால் பிரிவு 147 கீழ் நடவடிக்கைகள் மதிப்பீடு அல்லது மறுமதிப்பீடு எனப்படும். ஐடி சட்டத்தில் வேறு எந்த பிரிவின் கீழும் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தால் பிரிவு 147 கீழ் மதிப்பீடு அல்லது மறுமதிப்பீடு எந்த ஒரு அசஸ்மெண்ட் மேற்கொள்ள முடியாது. இந்த மதிப்பீட்டை மதிப்பீட்டாளர் தாக்கல் செய்தாரோ இல்லையோ மேற்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று ப்ரிகாஷனரி அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, வேர் இஸ் நாட் கிளியர் ஆஸ் டு ஹூ ஹாஸ் ரிசீவ்டு த இன்கம் அண்ட் prima facie it appear that income may have been received either by A or by B or by both together. The assessment officer can commence proceeding against both A and B to determine the question as to why is responsible to pay tax அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, முன்னெச்சரிக்கை மதிப்பீடு யாருக்கு வருமானம் கிடைத்தது மற்றும் முதன்மையான பார்வையில் வருமானம் A அல்லது B அல்லது இருவரும் சேர்ந்து பெற்றிருக்கலாம் என தோன்றினால் மதிப்பீடு செய்யும் அதிகாரி A மற்றும் B ஆகிய இருவருக்கும் எதிராக விசாரணையை தொடங்கலாம். வரி செலுத்த யார் பொறுப்பு என்று அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஆர் பெர்க்யூஸ்ட் ஸ்டேட் விச் ஆர் டேக்ஸபிள் அண்டு விச் ஆர் exempt ஃப்ரம் டேக்ஸ் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் பெர்க்யூஸ்ட் செக்ஷன் 17(2)ல், அதுக்கப்புறம் செக்ஷன் 17(1) இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கிளாஸ் 2 டேக்ஸபிள் பெர்க்யூசிஸ்ட், profit in lieu of salary section 17(3), classification of perquisite section 17(2), perquisite taxable in case of all employers, perquisite taxable in case of specified employees only, perquisite which are tax free for all the employees. இதுதான் சப்ஹெட்டிங். சப்ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, பெர்க்யூஸ்ட் அப்படின்றது ஒரு தேவைகள் அப்படின்றாங்க. தேவைகளுடைய தன்மை, நோக்கம் அது எழுதணும். அதுக்கப்புறம் விதிக்கக்கூடிய அனுமதிகள், சம்பளத்திற்கு பதிலாக லாபம், தேவைகளின் வகைப்பாடு பிரிவு 17(2) அனைத்து ஊழியர்களுக்கும் வரி விதிக்கப்படும், குறிப்பிட்ட ஊழியர்களின் விஷயத்தில் வரி விதிக்கப்படும். அதுக்கப்புறம் தேவைகளின் அனைத்து ஊழியர்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். அப்படின்னா இதை பெர்க்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான விஷயம் சொல்லிடுறேன், அதை வச்சு இதை நீங்கள் எழுதிடலாம். என்னென்னா, செக்ஷன் 17(2) ஆஃப் த ஆக்ட் கிவ்ஸ் டெஃபினேஷன் ஆஃப் பெர்க்யூஸ்ட். இட் இன்க்ளூட் வேல்யூ ஆஃப் ரெண்ட், ஃப்ரீ அகாமடேஷன் ப்ரொவைடட் பை இஸ் எம்ப்ளாயர், வேல்யூ ஆஃப் எனி கன்செஷன் ப்ரொவைட் பை இஸ் எம்ப்ளாயர், சம் பெய்ட் பை எம்ப்ளாயர் விச் இஸ் பேயபிள் பை எம்ப்ளாயி எக்ஸெட்ரா அப்படின்னா. அதாவது அதாவது பிரிவு 17(2) தேவைகளின் வரையறையை அளிக்கிறது. இதில் அடங்கும் எதெல்லாம்னா, அவரது முதலாளி வழங்கிய வாடகை, இலவச தங்குமிடத்தின் மதிப்பு, அவரது முதலாளி வழங்கிய சலுகையின் மதிப்பு, பணியாளர் செலுத்த வேண்டிய தொகை முதலாளியால் செலுத்தப்படும் அப்படின்றாங்க. ரெண்டாவது taxable perquisite அப்படின்னு பார்க்கும்போது, perquisite taxable in the hands of all employees categories, perquisite is taxable only when employees belong to a group, contribution to supernational fund of exceed rupees 1 lakh etc. அப்படின்னா taxableனா வரி விதிகளுக்கு தேவையாவை என்னென்னா, அனைத்து ஊழியர்களின் கைகளிலும் வரி விதிக்கப்படும் தேவைகள் பணியாளர் குழுவை சேர்ந்தவராக இருந்தால் மட்டுமே வரி விதிக்கப்படும். மேல் நிதிக்கான பங்களிப்பு ரூபாய் 1,00,000 முதலியன பிரிவு 10 கீழ் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அளவிற்கு சம்பளம், பணிக்கொடை, மாற்றியமைக்கப்பட்ட ஓய்வூதியம், புதுப்பிப்பு இழப்பீடு, எஃப்எஃப் அங்கீகரிக்கப்பட்ட இது இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேல் நிதிக்கான பங்களிப்பு ரூபாய் 1,00,000 முதலியனவை பிரிவு 10 கீழ் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சேலரி டு த எக்ஸ்டென்ட் தே ஆர் எக்ஸப்ஷன் அண்டர் செக்ஷன் 10, கிராஜுவிட்டி, கம்ப்யூட்டட் பர்சன், retrenchment compensation, PF, any payment from an approved superannuation fund,
நெக்ஸ்ட் வந்து ஹவு ரெண்ட் அலோவன்ஸ் எக்ஸப்ட் அண்டர் செக்ஷன் 10(13)A என்ன கொடுத்துருக்காங்கன்னா பணிக்கொடை மாற்றி அமைக்கப்படும், அதாவது விலக்கு அளிக்கப்படும் அளவிற்கு சம்பளம். எது பணிக்கொடை மாற்றி அமைக்கப்பட்ட ஓய்வூதியம், புதுப்பிப்பு இழப்பீடு, பிஎஃப் அளிக்கப்பட்ட ஓய்வூதிய நிதியிலிருந்து ஏதேனும் பணம் செலுத்துதல், பிரிவு 10(13)A கீழ் வீட்டு வாடகை கொடுப்பனவு விலக்கு, அதுக்கப்புறம் பின்வரும் தேவைகளுக்கு வரி விதிக்கப்படாது. அப்படின்னு எதுக்கெல்லாம் விதிக்கப்படாதுன்னா the following requests are not taxable: rent free house, rent free official resident to a judge of a high court and supreme court, rent free furnished resident to an official or parliament, etc. பின்வரும் தேவைகளுக்கு வரி விதிக்கப்படாது. வாடகை இலவச வீடு ஒரு HCனா ஹை கோர்ட் அல்லது சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு இலவச அதிகாரப்பூர்வ இல்லத்தை வாடகைக்கு விடுங்கள், வாடகைக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்லிமெண்ட் அதிகாரிகளுக்கு இலவச வீட்டு வசதி வாடகை எல்லாமே இலவசமாக கொடுக்கறது இல்லத்தை வந்து அஃபிஷியல் ரெசிடென்ட். அதுக்கப்புறம் இதுதான் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்க்யூஸ்டுடைய ஒரு ஷார்ட்டான உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். பெர்க்யூஸ்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இப்போ விஜய் லா சீரிஸ் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து அது பக்கம் பேஜ் நம்பர் வந்து 57 போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ராப்ளம் அண்ட் ப்ராஸ்பெக்ட் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் விஜய் லா சீரிஸ் புக் வச்சுருந்தீங்கன்னா 177 பக்கம் பாருங்கள். இதில் வந்து 3 சப்ஹெட்டிங் இருக்குது. வேல்யூ ஆடட் டேக்ஸு, அதுக்கப்புறம் காம்படிஷன் ப்ரொசீஜர் ஆஃப் வாட்டு, அப்புறம் வாட் இன் இந்தியா. இது 3 தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ்னா வாட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் சேல் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட வரி. வாட் என்பது விற்பனை வரியின் ஒரு வடிவமாகும். இட் இஸ் அ கலெக்டிவ் இன் ஸ்டேஜ் ஆன் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் சேல் ஆஃப் குட்ஸ். அதாவது இது பொருட்களின் விற்பனையை உள்ளடக்கிய பரிவர்த்தனைகளில் கட்டங்களுக்கு சேகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வந்து வாட் இஸ் எ லீவ்ட் ஆன் சேல்ஸ் ஆஃப் ஆல் டாக்ஸபிள் குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விதிக்கப்படும் அனைத்து பொருட்களின் விற்பனையிலும் வாட் விதிக்கப்படுகிறது. அப்படிதான் வாங்குற எல்லாத்துலேயுமே வாட் போடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வாட் இஸ் நாட் லைவ்ட் இஸ் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் நாட் மேட் இன் த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். 4வது வணிகத்தின் போது பொருட்களின் விற்பனை செய்யப்படாவிட்டால் வாட் விதிக்கப்படாது. அப்புறம் 4வது வந்து என்னன்னா இட் இஸ் எ லீவ்ட் ஆன் ஆல் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ்ட் மனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் இது விதிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃப் வந்து வாட் இஸ் மோஸ்ட் சர்டன்லி எ மோர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்யூட் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸேஷன். வாட் என்பது மிகவும் வெளிப்படையான மற்றும் துல்லியமான வரி விதிப்பு முறையாகும். அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் சேல்ஸ் டேக்ஸ் அலோட் ஃபார் டபுள் டாக்ஸேஷன் தேர் பை த டாக்ஸ் பேர்டன் அப்படின்னா, அதாவது தற்போதுள்ள விற்பனை வரி இரட்டை வரி விதிப்புக்கு அனுமதிக்கப்படுகிறது. இதனால் வரி சுமை அதிகமாகிறது அப்படின்றாங்க. வாட் ரெஜிமி த பாயிண்ட் ஆஃப் லீவ் வில் பி ஷிஃப்டட் டு கன்சியூம் ஸ்டேட் அப்படின்றாங்க. அப்படின்னா வாட் ஆட்சி வரி விதிக்கும் புள்ளி நுகர்வு மாநிலத்திற்கு மாற்றப்படும் அப்படின்றாங்க. இதுதான் வாட்டுடைய ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷனு. இதை படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த ப்ரொசீஜர் இன் த காம்படிஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 24ஆம் பக்கத்தில் விஜய் லா சீரிஸ் புக் இருந்தால் பாருங்கள். இது வந்து ஹெட் ஆஃப் த இன்கம் அப்படின்றாங்க. எதெல்லாம் இன்கம் ஹெட் ஆஃப் த இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் இன்கம் வந்து செக்ஷன் 14 கொடுத்துருக்காங்க. ஹெட் ஆஃப் த இன்கம் டோட்டல் இன்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்தம் எத்தனை சப்ஹெட்டிங் இருக்குன்னா 2 தான். கேட்டகரி ஆஃப் இன்கம் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஹூ இஸ் லயபிள் டு பே இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து கேட்டகரி ஆஃப் இன்கமில் 5 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 14 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. இது வந்து இன்கம் ஃப்ரம் த சேலரி வந்து செக்ஷன் 15லேருந்து 17 வரைக்கும் இருக்கிறது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 22, 27. ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் வந்து செக்ஷன் 28லேருந்து 44. அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் வந்து செக்ஷன்
45லேருந்து 55 வரைக்கும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் வந்து 56லேருந்து 59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் liable to pay income taxனா எனி பர்சன் who earn the income is in an assessment year shall be liable to pay tax according to the provision of the act. படி எல்லாருமே பண்ணணும். இதில் வந்து எது முக்கியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் தி இன்கமில் இன்கம் ஆஃப் பர்சன் கிளாஸிஃபைட் இன்டு 5 கேட்டகரி. 5 ஒரு நபரின் வருமானம் 5 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்கம் டேக்ஸ்ட் அண்டர் ஏ செப்பரேட் ஹெட் ஆஃப் இன்கம் கேட்டகரி வைஸ். வருமான வகை வாரியாக ஒரு தனி தலைவரின் கீழ் வருமான வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தது 3வது வந்து செக்ஷன் 14 ஆஸ் கிளாசிஃபைடு ஹெட் ஆஃப் இன்கம் ஃபார் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு. அதாவது பிரிவு 14 மொத்த வருமானத்தை கணக்கிடுவதற்காக வருமான தலைவர்களை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது எதெல்லாம் இருக்குது ஹெட் ஆஃப் தி இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 5 ஹெட் ஆஃப் இன்கம் இருக்குது. 5 வருமானத்தினுடைய 5 வகைகள் இருக்குது. என்னென்ன ஹெட்டாக இருக்குன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, அதாவது ஒன்று வந்து சம்பளத்திலிருந்து வருமானம் வந்து பிரிவு 15லேருந்து 17 வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, வீட்டு சொத்திலிருந்து வருமானம் வந்து 22லேருந்து 27 வரைக்கும். ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன்ஸ், வணிகம் மற்றும் தொழிலிலிருந்து கிடைக்கும் லாபம் மற்றும் ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 44 வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு வந்து மூலதன ஆதாயங்கள் பிரிவு 45லேருந்து 55 வரைக்கும் இருக்குது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் பார்க்கும்போது செக்ஷன் 56 to 59 பிற மூலங்களிலிருந்து வருமானம் அப்படின்னு 56 to 59. அப்புறம் இன்கம் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹெட் மஸ்ட் பி கம்ப்யூட்டட் அண்டர் த ஹெட் ஒன்லி. குறிப்பிட்ட தலைவர்களின் அதாவது தலைவரின் வருமானம் அந்த தலைவரின் கீழ் மட்டுமே கணக்கிட வேண்டும். ரெண்டாவது certain expenses include all allowed to be deducted from gross income. அதாவது ஏற்படும் சில செலவுகள் மொத்த வருமானத்திலிருந்து கழிக்க அனுமதிக்கப்படுகிறது. நெட் இன்கம் இஸ் அக்ரிகேட்டட் டுகெதர் டு கம்ப்யூட்டிங் கிராஸ் டோட்டல் இன்கம். எந்த மொத்த வருவாயை கணக்கிட நிகர வருமானம் ஒன்றாக திரட்டப்படுகிறது. ஆஃப்டர் டிடக்ஷன் நெட் டோட்டல் இன்கம் ஃபார் டாக்ஸேஷன் பர்பஸ் இஸ் டிரைவ்டு. விலக்குகளுக்கு பிறகு வரி விதிப்பு நோக்கத்திற்காக நிகர மொத்த வருமானம் பெறப்படுகிறது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட் ஆஃப் இன்கம் அப்படின்ட்டு ஒரு கொஷின் வந்திருக்கு. அதாவது இல்லை அப்படின்னா வாட் ஆர் த வேரியஸ் கேட்டகரி ஆஃப் இன்கம், எக்ஸ்பிளைன் எனி 10 எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறது ஏதாவது கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஹூ இஸ் லைபிள் டு பே இன்கம் டேக்ஸ், ஸ்டேட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்கம் அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் த ஆக்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் எழுத வேண்டியது இந்த ஹெட் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, இதுதான் ஒன்று வந்து சப்ஹெட்டிங் கேட்டகரி ஆஃப் இன்கமில் 5 கேட்டகரிஸ் இருக்குது. செக்ஷன் 14 கீழே வருது. ரெண்டாவது வந்து who is liable to pay income, அந்த 5 கேட்டகரிஸும் அப்படியே எழுத வேண்டியது. அதாவது 15 செக்ஷன்லேருந்து 59வது செக்ஷன் வரைக்கும் இருக்குது. அதை அப்படியே 5 பிரித்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிரிங் அவுட் த பெனால்ட்டிஸ் லேவ்டு அண்டர் இன்கம் டேக்ஸ் அப்படின்றாங்க. இது வந்து விஜய் லா சீரிஸ் புக்கு வச்சுருந்தீங்கன்னா 146வது பக்கம் பாருங்கள். இதில் என்னென்னா மொத்தமே எத்தனை ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 செப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெனால்ட்டி அண்டு ப்ராசிக்யூஷன், ரெண்டாவது டிஃபால்ட் விச் மே இன்வைட் லீவ் ஆஃப் பெனால்ட்டி, மூன்றாவது வந்து என்னென்னா அந்த லீவ் ஆஃப் பெனால்ட்டியில் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 செக்ஷன் 273(1) செக்ஷன் 142(1) ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. 273 யூஸ் பண்ணியிருக்காங்க, 142 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அஃபென்சஸ் பனிஷபிள் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இது 3வது சப்ஹெட்டிங். அதாவது அஃபென்சஸ் பனிஷபிள் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இதனுடைய எலாபரேட்டாக நான் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து த ஃபாலோயிங் அஃபென்சஸ் கமிட்டட் பை எ பர்சன் ஆர் பனிஷபிள், எதுக்கெல்லாம் பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது. 5வது வந்து என்ன அப்படின்னா who is liable to prosecuted அப்படின்னு. 6வது வந்து வாட் பப்ளிக் சர்வெண்ட் liable to be prosecuted. அதில் வந்து செக்ஷன் என்னன்னா 138 to செக்ஷன் 280 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை பற்றின ஒரு ஷார்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது பெனால்ட்டி அண்டு ப்ராசிக்யூஷன் அதனுடைய ஆன்சர் இது என்ன அப்படின்னா த ஃபாலோயிங் டிஃபால்ட்ஸ் மே இன்வைட் லீவ் ஆஃப் பெனாலிட்டி, பின்வரும் இயல்பு நிலைகள் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்றாங்க. அதாவது when access is in default or in deemed to be in default of tax, அந்த மதிப்பீட்டாளர் இயல்பு நிலையில் இருக்கும்போது அல்லது வரி செலுத்த தவறியதாக கருதப்படுகிறது. ஃபெயிலர் டு பே த அட்வான்ஸ் டேக்ஸ், முன்பண வரி செலுத்த தவறியது. ஃபெயிலர் டு கம்ப்ளை வித் ஏ நோட்டீஸ், அறிவிப்புக்கு இணங்க தவறியது. கேன்சல்மெண்ட் ஆஃப் பர்டிகுலர் ஆஃப் இன்கம், வருமான விவரங்களை மறைத்தல். ஃபெயிலர் டு மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் டாக்குமெண்ட்,
கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஆவணங்களை பராமரிக்க தவறியது. ஃபெயிலியர் டு கெட் த அக்கவுண்ட் ஆடிட் ஆர் ரெக்கார்டு. தேவைக்கேற்ப கணக்குகளை தணிக்கை செய்வதில் தோல்வி. பெனால்டி ஃபார் ஃபெயிலியர் டு சப்ஸ்கிரைப் டு த எலிஜிபிள் இஷ்யூ ஆஃப் கேபிட்டல். மூலதனத்திற்கு தகுதியான வெளியீட்டிற்கு குழு சேர தவறியது. அதுக்கப்புறம் பெனால்டி ஃபார் ஃபெயிலியர் டு டிடக்ட் டேக்ஸ் அட் சோர்ஸ். மூலத்தில் வரியை கழிக்க தவறினால் அபராதம். இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து என்னென்னா, the following offenses committed by a person are punishable. யாருன்னா ரிமூவல், பார்ட்டிங் வித் ஆர் அதர்வைஸ் டீலிங் வித் புக் ஆஃப் அக்கௌண்ட். ஒரு நபர் செய்த பின்வரும் குற்றங்கள் தண்டனைக்குரியவை. அது கணக்கு புத்தகங்களை அகற்றுதல், பிரித்தல் அல்லது வேறு விதமாக கையாளுதல். ரிமூவல், பார்ட்டிங் வித் ஆர் அதர்வைஸ் டீலிங் வித் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரெண்டாவது ஃப்ராடுலண்ட் ரிமூவல், கேன்சல்மெண்ட், டிரான்ஸ்ஃபர் இன்டென்ஷன் டு ரெக்கவர் டேக்ஸ் அப்படின்றாங்க. அதாவது மோசடி நீக்கம், மறைத்தல், வரியை திரும்ப பெறும் எண்ணம். ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் லிக்விடேட்டர். ஒரு கலைப்பாளரின் தரப்பில் தோல்வி. ஃபெயிலியர் டு என்டர் இன்டு ரிட்டன் அக்ரிமெண்ட். எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் நுழைவதில் தோல்வி. ஃபெயிலியர் டு கிரெடிட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். மத்திய அரசின் கடன் பெற தவறியது, மூலத்தில் கழிக்கப்படும் வரி. அதுக்கப்புறம் ஃபெயிலியர் டு பே த டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். சேர்க்கப்பட்ட வரியை மூலத்தில் செலுத்த தவறியது. அப்புறம் வில்ஃபுல்லி எவிடென்ட் எனி டேக்ஸ் பெனால்ட்டி ஆர் இன்ட்ரெஸ்ட். வேண்டுமென்றே வரி, அபராதம் அல்லது வட்டி ஏய்ப்பு. மேக்கிங் ஆஃப் எ ஸ்டேட்மெண்ட் இன் வெரிஃபிகேஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ஃபால்ஸ். சரிபார்ப்பில் அல்லது தவறான அறிக்கையை உருவாக்குதல். அபிட்டிங், தூண்டுதல். இது எல்லாமே என்னென்னா, அதாவது இது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு நபர் செய்த பின்வரும் குற்றங்கள். இதெல்லாமே தண்டனைக்குரியவை. மறைக்கிறது, அப்புறம் சரியாக கணக்கு காமிக்காமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் மோசடி செய்கிறது, மறைக்கிறது, அப்புறம் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தத்தில் நுழைவதில் சரியாக செய்கிறது கிடையாது, சேர்க்கப்படும் வரியை மூலத்திலேருந்து செலுத்த தவறியது. இது எல்லாமே பெனால்ட்டி அண்டு ப்ராசிக்யூஷனுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஷின் எக்ஸ்பிளைன் த ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு டேக்ஸ் லயபிலிட்டி அண்டர் த ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் ஆக்ட் 1957 பற்றி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ் ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல், இது மொத்தம் எத்தனை சப்ஹெட்டிங் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் 1. டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டெஃபினேஷன் கொடுத்துருக்கான். ஒன்று பிஸ்னஸ், டீலர், டோட்டல் டேர்ன் ஓவர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீலர் அண்டர் ஏபிஜிஎஸ்டி ஆக்ட், அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ரினிவல். இதெல்லாம் டெஃபினேஷன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஒவ்வொரு செக்ஷனை பற்றி சொல்கிறேன். ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, மெட்ராஸில் அக்டோபர் 1, 1953. மெட்ராஸ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் ஆக்ட் 1939. அதுக்கப்புறம் applicability to the new state. Subsequently, the Andhra Sales Tax Enquiry Committee was appointed by the government and based in recommendation that some changes are affected. In the Telangana region, the tax structure was more or less modulated and the Madras pattern with some minor difference and sale tax was levied under the Hyderabad General Sales Tax Act 1950. After the formation of Andhra Pradesh, both the region of Andhra and Telangana were brought under a uniform system of sale tax with the enhancement of Andhra Pradesh General Sales Tax Act 1957. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 15/6/1957 கொண்டு வந்தாங்க. இப்போது அதனுடைய பிஸ்னஸ்னுடைய செக்ஷன் என்னென்னா 2BBB BBB எழுதணும், அதுதான் சப்ஹெட்டிங். அதுக்கப்புறம் டீலர் பார்க்கும்போது செக்ஷன் 2E. அதுக்கப்புறம் டோட்டல் டேர்ன் ஓவர் TR, டோட்டல் டேர்ன் ஓவர் TR, டேர்ன் ஓவர் அதுக்கப்புறம் அடுத்த சப்ஹெட்டிங் 4வது சப்ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் டெஃபினேஷனில் பார்த்து பிஸ்னஸ் 2BBB, டீலர் 2E, அதுக்கப்புறம் 3வது டோட்டல் டேர்ன் ஓவர் TR, டேர்ன் ஓவர் TS, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீலர் அண்டர் ஏபிஜிஎஸ்டி ஆக்ட். இது 3 மார்க்லையும் கேட்குறாங்க, 15 மார்க்லையும் கேட்குறாங்க. ஏபிஜிஎஸ்டி ஆக்ட். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கு செக்ஷன், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீலர் அண்டர் ஏபிஜிஎஸ்டியுடைய ஆக்டுடைய செக்ஷன் 12. அப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், கடைசியாக ரினிவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் எழுத முடியும். என்னென்னா, ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல்ஸ் டாக்ஸ் ஆக்ட் 1957 comes into force on 15/6/1957. ஆந்திர பிரதேஷ் பொது விற்பனை வரி சட்டம் 1957 15/6/1957 அன்று நடைமுறைக்கு வந்தது.
டோட்டல் டேர்ன் ஓவர் மீன்ஸ் த அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இன் ஆல் குட்ஸ் ஆஃப் த டீலர். மொத்த விற்றுமுதல் என்பது ஒரு வியாபாரிகளின் அனைத்து பொருட்களின் மொத்த விற்றுமுதல், எல்லாமே விற்று வருது பாருங்க, அதுதான் டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர் இஸ் த டோட்டல் அமௌண்ட் செட் அவுட் இன் த பில் ஆஃப் சேல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, விற்றுமுதல் என்பது விற்பனை மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள மொத்த தொகையாகும். The following types of dealer are required to register under section 12. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்வரும் வகை டீலர்கள் பிரிவு 12 கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும். Where turnover in any year is not less than rupees 50,000. எந்த வருடத்திலும் விற்றுமுதல் ரூபாய் 50,000. டீலர் கேரிங் ஆன் பிஸ்னஸ் இன் ஆல் ஆர் எனி ஆஃப் த கமோடியேட் அப்படின்றாங்க. அனைத்து அல்லது எந்த பண்டங்களிலும் வியாபாரம் செய்யும் டீலர்கள் அதில் இருப்பாங்க கமோடியேட்ஸ். அதுக்கப்புறம் டீலர் கேரிங் ஆன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தில் வேலை ஒப்பந்தம் போன்றவற்றிற்கு மேற்கொள்ளும் அல்லது செயல்படுத்தும் வியாபாரிகள். அதுக்கடுத்து த அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் கண்டைன் த ஃபாலோயிங் டிக்ளரேஷன். பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தில் பின்வரும் அறிவிப்புகள் இருக்க வேண்டும். ஏ டிக்ளரேஷன் ஆத்தரைஸ்ட் டு சைன் அண்ட் மேக் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தில் பின்வரும் அறிவிப்புகள் இருக்க வேண்டும். ஒன்று கையொப்பம் இடுவதற்கும் அறிக்கைகள் வெளியிடுவதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. ரெண்டாவது, த டிக்ளரேஷன் டு மெயின்டைன், ப்ரொடியூஸ் அண்ட் பர்சர்வ் அக்கவுண்ட். கணக்குகளை பராமரித்தல், தயாரித்தல் மற்றும் பாதுகாப்பதற்கான ஒரு அறிவிப்பு. மூன்றாவது, எ டிக்ளரேஷன் ஆத்தரைஸ்ட் டு ரிசீவ் நோட்டீஸ் அண்ட் ஆர்டர். அறிவிப்புகள், ஆர்டர்கள் போன்றவற்றை பெற அங்கீகரிக்கப்பட்ட அறிவிப்பு. அப்புறம் ரினிவல்னு பார்க்கும்போது சேம் ஃபேஸ் ஆஸ் பர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவின்படி அதே கட்டணம் செலுத்தணும். ரெனிவல் கேன் பி டன் இன் 3 years அட் த ஆப்ஷன் ஆஃப் டீலர். டீலரின் விருப்பப்படி 3 ஆண்டுகளில் புதுப்பித்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் 5B ஃபார் அவைலிங் கன்செஷனல் டேக்ஸ். சலுகை வரியை பெறுவதற்கு பிரிவு 58 கீழ் பதிவு செய்தல் இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இதுதான் ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் 1957 உடைய ஒரு ஷார்ட் ஒரு கைட் மாதிரி கொடுத்துருக்கேன். என்ன சப்ஹெட்டிங் எழுதணும், இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வச்சு எழுதிக்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், அது என்னெல்லாம் இருக்குன்ற சொல்ல. ஆந்திர பிரதேஷ் ஜென்ரல் சேல் டேக்ஸ் 1, அதில் டெஃபினேஷன் பார்க்கும்போது மொத்தமே எத்தனை டெஃபினேஷன், 7 தான் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது பி பிஸ்னஸ்ஸு, டி டீலரு, அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர், டோட்டல் டேர்ன் ஓவர், அதுக்கப்புறம் டேர்ன் ஓவர், ரிஜிஸ்டர் ஆஃப் டீலர் அண்டர் ஏபிஜிஎஸ்டி ஆக்ட், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், ரினிவல். இது வரைக்கும் நீங்கள் எழுதினா போதுமானது. பார்க்கலாம் இன்னொன்று இருக்கான்றது. ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ். அதாவது எக்ஸாமின் த சேலன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ரைட் நோட் ஆன் ஜிஎஸ்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. அதில் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே 9 கொடுத்துருக்காங்க சப்ஹெட்டிங். அது எதுனா அப்ளிகபிலிட்டி 1, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ், டியூயல் ஜிஎஸ்டி, மூன்றாவது இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேக்ஸு, எக்ஸப்ஷன் ஒன்று இருக்குது, எக்ஸம்ஷன் ஒன்று இருக்குது, ஜிஎஸ்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமே 9 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஷார்ட்டான ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது 9 மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று ஏ அப்ளிகபிலிட்டி, அதுக்கப்புறம் 2D வரணும், அது டிஸ்டங்ஷன் பேஸ்டு டேக்ஸு, டியூயல் ஜிஎஸ்டி. ஸோ ஏ டியூட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டியூட்டி. அதுக்கப்புறம் ஐ வரணும், இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி எல்லாமே R2 வரணும், IR2. அதாவது ஃபஸ்ட்டு AD2, IR2, அப்புறம் E2G அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு AD2 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஏ அப்ளிகபிலிட்டி, ரெண்டாவது D2ன்றது டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸு, அப்புறம் டியூயல் ஜிஎஸ்டி 2 D2 ஆச்சு. அதுக்கப்புறம் ஐ இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, R2 ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டேக்ஸ், இது R2. அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் E2G எக்ஸப்ஷன், அப்புறம் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் ஜி ஜிஎஸ்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சப்ஹெட்டிங் போட்டு எழுதணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பொருட்கள் அல்லது சேவைகளின் சப்ளைக்கு ஜிஎஸ்டி பொருந்தும். GST is based on the principle of destination-based consummation taxation. ஜிஎஸ்டி இலக்கு அடிப்படையிலான நுகர்வு வரி விதிப்புக்கு ஜிஎஸ்டி என்பது மத்திய மற்றும் மாநிலங்களுடன் ஒரே நேரத்தில் இரட்டை ஜிஎஸ்டி ஆகும். அதாவது ஜிஎஸ்டி இஸ் டியூயல் ஜிஎஸ்டி வித் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சைமல்டேனியஸ்லி அப்படின்றாங்க. நாலாவது ஜிஎஸ்டி
to be levied by the center would be called central GST. CGST அப்படின்னா அது central GST. SGSTனா state GST அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மத்திய அரசு விதிக்கும் GST மத்திய GST அதாவது CGST எனப்படும். மாநிலங்கள் விதிக்கும் GST மாநில GST SGST எனப்படும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் Fனா import of goods of service would be treated as interstate supply. பொருட்கள் அது சேவைகளின் இறக்குமதியானது மாநிலங்களுக்கு இடையேயான விநியோகங்கள் கருதப்படும். அதுக்கப்புறம் GST would apply on all goods and service except alcohol. ஆல்கஹால் மட்டும் கிடையாது. பொருட்கள் அது சேவைகளின் இறக்குமதியானது மாநிலங்களுக்கு இடையே விநியோகங்களுக்கு கருதப்படும். மதுவை தவிர அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு GST பொருந்தும் அப்படின்றாங்க. மதுக்கு மட்டும் கிடையாதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா GST ஆன் 5 ஸ்பெசிஃபைடு பெட்ரோலியம் ப்ராடக்ட் 5 இருக்குது. எதுனா 5 குறிப்பிட்ட பெட்ரோலிய பொருட்கள் மீதான GST ஆகும். 5 மட்டும். அப்புறம் GST சிஸ்டம் வில் பி பேக்டு பை எ ரோபஸ்ட் IT சிஸ்டம் அப்படின்றாங்க. GST அமைப்பு வலுவான தகவல் தொழில்நுட்ப அமைப்பை மூலம் ஆதரிக்கப்படும். அதுக்கப்புறம் ஜே வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க் ஹாஸ் பீன் செட் அப் பை கவர்மெண்ட். சரக்கு மற்றும் சேவை வரி வலையமைப்பை அரசு GSTயை முன் இறுதியில் சேவைகளை வழங்குகிறது. GST ப்ரொவைட் ஃப்ரண்ட் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ டெவலப் பேக் அண்ட் IT மாடல். சேவைகளை வழங்குறது மற்றும் பின் இறுதியில் IT தொகுதிகளை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி GSTயுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 5-6 கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நேற்று ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன் பார்ட் 1, இது வந்து பார்ட் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் என்னோடய வீடியோ அடிக்கடி கிடைக்கணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிளைன் த இன்சிடென்ட் ஆஃப் டேக்ஸ் வித் எக்ஸப்ஷன் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரே ஒரு ஹெட்டிங், 2 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஒன்று, எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் பார்க்கும்போது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிஸ் ஆஃப் சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் மெயின்லி டிபெண்ட் ஆன் த ஃபாலோயிங். எதுனா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் 5 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. The total income of the previous year of person shall be charged to the income at the rate prescribed in the Annual Finance Act applicable relevant to the assessment year. The income shall be charged in accordance with the provision of Income Tax Act Section 5 of the Income Tax Act 1961. Incident of tax on a taxpayer depend on his residential status and also on the place and the time of accrual or receipt of income. This the basis of charge of income tax mainly depend on the following அப்படின்னாங்க. எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வருமான வரியின் அடிப்படையானது முக்கியமாக பின்வருவற்றை பொறுத்தது. ஒன்று வந்து த ரெசிடென்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், ஒரு தனிநபரினுடைய குடியிருப்பு நிலை. இரண்டாவது த கிராஸ் இன்கம் இன்ஸ் டிட்டர்மைண்ட், ஒரு மொத்த வருமானம் தீர்மானிக்கப்படுகிறது. மூன்றாவது த டிடக்ஷன் அலௌடு, விலக்குகள் அனுமதிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் த ரேட் ஆஃப் டேக்ஸ், செக்ஸ், ஏஜ் அண்ட் நேஷனாலிட்டி, வரி விகிதம், பாலினம், வயது, தேசியம். அதுக்கடுத்தது த இன்கம் ஆஃப் அன் அசஸர்ஸ், மதிப்பீட்டாளருடைய வருமானம். person income in an assessment year shall be liable to pay tax அப்படின்றாங்க. அதாவது மதிப்பீட்டு ஆண்டில் நபரின் வருமான வரி செலுத்த வேண்டும். மதிப்பீட்டு ஆண்டில் ஒரு நபரினுடைய வருமான வரி வந்து செலுத்த வேண்டும். அடுத்தது வந்து இன்கம் இஸ் கால்குலேட்டட் அண்டர் வேரியஸ் டிபெண்டன்ட் ஹெட் ஆஃப் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருமானம் பல்வேறு வரையறுக்கப்பட்ட வருமான தலைப்புகளின் கீழ் கணக்கிடப்படுகிறது. அதுக்கப்புறம் நெட் இன்கம் இஸ் அக்ரிகேட்டட் டுகெதர் டு கம்ப்யூட் டோட்டல் இன்கம், மொத்த வருமானம் கணக்கிட நிகர வருமானம் ஒன்றாக திரட்டப்படுகிறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன் பார்க்கும்போது எதெல்லாம் எக்ஸப்ஷன்னா, ஹவவர் தே ஆர் 5 எக்ஸப்ஷன் ஆன் திஸ் ரூல். தே ஆர் as follows. ஒன்று வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் செக்ஷன் 172. ரெண்டாவது அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சன் லிவிங் இந்தியா செக்ஷன் 174. person formed for a particular event or purpose section 174A. transfer of property to avoid tax section 175. discontinued business section 176. இது எல்லாமே இது கீழே வருது. ஸோ இஃப் ஆல் த 5 cases takes authority or entitled to take the tax the person in the same assessment year instead of postponing the assessment to the following assessment year.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கொஷின்ஸ் பார்க்கலாம். இதோட டாக்ஸேஷன் லாவுடைய மொத்தமே வந்து ஓரளவு கவர் பண்ணி மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து இன்னொரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, வென் ஏ நான் ரெசிடென்ட் இஸ் லயபிள் டு பே டேக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லி நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது இதுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஏர்ன்டு ஆர் ரிசீவ்ட் இன் த கண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நாட்டில் சம்பாதிக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட வருமானம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நான் ரெசிடென்ட் ஆர் லயபிள் டு பே டேக்ஸ் ஆன் இன்கம் ஏர்ன்ட் ஆர் ரிசீவ்டு வித்தின் த கண்ட்ரி. These include income from employment, business or property located within the country. அதாவது நாட்டில் சம்பாதிக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட வருமானம், வெளிநாட்டவர் நாட்டின் உள்ளே சம்பாதிக்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட வருமானத்திற்கு வரி செலுத்தக்கூடியவர்கள். இதில் வேலை, வணிகம் அல்லது நாட்டில் உள்ள சொத்துக்களிலிருந்து பெறப்பட்ட வருமானம் அடங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து income from investment. Non-resident are taxed on income from investment made within the country, such as interest from bank deposit, dividend from share and rental income from property. அப்படின்னா அதாவது முதலீடுகளிலிருந்து இருந்த வருமானம், வெளிநாட்டவர்கள் நாட்டில் செய்யப்பட்ட முதலீடுகளில் இருந்து பெறும் வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும். உதாரணமாக வங்கி தேங்கிகள் மூலம் பெறப்படும் வட்டி, பங்குகளின் லாபம் மற்றும் சொத்துக்களின் வாடகை வருமானம் அப்படின்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ன்றது 3 மார்க் கொஸ்டின்லேயே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்க்கும்போது நான் ரெசிடென்ட் ஆர் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் ஆன் கேபிட்டல் கெயின் டிரைவ்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் அசட் லொக்கேட்டட் வித்தின் த கண்ட்ரி சச் அஸ் ரியல் எஸ்டேட் ஆர் ஷேர் இன் கம்பெனி அப்படின்னா மூலதன லாபம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் நாட்டில் உள்ள சொத்துக்களை, எனவே இது நாட்டுக்குள் உள்ள சொத்துக்கள், இது புது நிலம் அல்லது நிறுவன பங்குகளை விற்றால் மூலதன லாபத்திற்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது வந்து ராயல்டி அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ். இன்கம் ஏர்ன்டு பை நான் ரெசிடென்ட் ஃப்ரம் ராயல்டிஸ் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸ் ஃபீஸ் ஃபார் சர்வீஸ் ரெண்டர்ட் வித்தின் த கண்ட்ரி இஸ் சப்ஜெக்ட் டு டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா ராயல்டி அண்ட் மற்றும் தொழில்நுட்ப கட்டணங்கள், நாட்டில் வழங்கப்பட்ட சேவைகளுக்கான ராயல்டி அல்லது தொழில்நுட்ப சேவை கட்டணங்களிலிருந்து பெறப்படும் வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இன்கம். இஃப் ஏ நான் ரெசிடென்ட் ஆஸ் ஏ பிஸ்னஸ் பிரசன்ஸ் or a permanent establishment in the country, the income attributable to the business is taxable அப்படின்னா வணிக வருமானம், வெளிநாட்டவர் நாட்டில் ஒரு வணிக காட்சி அல்லது நிரந்தர நிறுவனம் உள்ளால் அந்த வணிகத்திற்கு சம்பந்தமான வருமானம் வரிக்கு உட்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைக்கும் உட்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்க. எப்படி இன்கம் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபர்னா சொத்து பரிமாற்றத்திலிருந்து வருமானம், நாட்டில் உள்ள சொத்துக்களின் பரிமாற்றத்திலிருந்து பெறப்படும் வருமானத்திற்கு வெளிநாட்டவர்கள் வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுக்கடுத்தது 7வதுன்னா ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் ரூல்ஸ். Tax liability for non-resident is governed by domestic tax law and international tax treaty. Many countries have treaties to prevent double taxation and provide reduced tax rate or exception for resident of other countries. அப்படின்னா குறிப்பிட்ட வரி விதிகள், வெளிநாட்டவர்களுக்கு வரி பொறுப்பு, உள்ளூர் வரி சட்டங்கள் மற்றும் சர்வதேச வரி ஒப்பந்தங்களால் நிர்ணயிக்கப்படுகிறது. பல நாடுகள் இரட்டை வரியை தடுக்கும் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளன மற்றும் மற்ற நாடுகளின் குடிமகர்களுக்கான குறைந்த வரி விகிதங்கள் அல்லது விலக்குகளை வழங்குகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து சப்ஹெட்டிங் எத்தின்னு இருக்குன்னா 7 தான் இருக்குது. என்ன கொஸ்டின்னா when a non-resident is liable to pay tax அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்று வந்து அதாவது I2C ஞாபகம் வச்சுக்கோங்க. I2Cனா இன்கம் ஏர்ன்ட் ஆர் ரிசீவ்ட் இன் த கண்ட்ரி, ரெண்டாவது இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட், மூன்றாவது வந்து கேபிட்டல் கெயின் சி, ஆறு வந்து ராயாலிட்டி அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸு, 5 வந்து பிஸ்னஸ் இன்கம், 6 பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், 7வது வந்து ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமே இது வந்து 7 சப்ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் சேர்த்து அதோட படிச்சுக்கிட்டு வந்துடுங்க. மொத்தம் உங்களுக்கு 12 கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். 12-13 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிங்கனாவே போதுமானது. தேங்க்யூ விவஸ்.